எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 4600 பதவிகளுக்கான ரிசல்ட் அப்படின்றத இப்போ போட்டிருக்காங்க. ஸோ தேர்வு எழுதி 3 மாசத்துல இந்த ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. ரொம்ப வேகமா டிஎன்பிஎஸ்சி வேலை செய்யுது. எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியா கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இது எவ்வளவு மார்க் வரைக்கும் இருந்தா கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர்ல சேலஞ்ச் பண்ண கொஞ்சம் கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் வந்து சரியா மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ 138 வந்தவங்களுக்கு 141 வந்திருக்கு. அதே மாதிரி 143 வந்தவங்களுக்கு 141 வந்திருக்கு. ஸோ இந்த மாற்றங்கள் அப்படின்னு இருக்கு. ஃபைனல் கீக்கும் டென்டேட்டிவ் கீக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 கேள்விகள் வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மொத்தமா இருக்கக்கூடிய வேகன்சிஸ் இது வந்து 18 வயது நிரம்பிய எல்லோருக்கும் இந்த பதவி அப்படின்றது இருக்கு. அதாவது நீங்க 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்கு, சரிங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் விஏஓ, பில் கலெக்டர், அப்புறம் வந்து போர்டு, கார்பரேஷன், பப்ளிக் செக்டர் யூனிட், இதுல மொத்தமா சேர்க்கக்கூடிய மொத்த பதவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2469 போஸ்ட். அது வந்து ஓபன் டு ஆல், அதாவது டைபிஸ்ட் முடிக்கணும்னு இல்லை, ஸ்டெனோ இருக்கணும் அப்படின்றது இல்லை, சரிங்களா? ஸோ இது மாதிரிலாம் எந்த விதமான சிறப்பு தகுதிகள் இல்லாம இந்த பதவிக்கு, அதாவது நீங்க 10வது படிச்சிருந்தீங்கன்னாவே போதும் எலிஜிபிள். 2469 போஸ்ட் வந்து எலிஜிபிள் போஸ்டா இருக்குங்க. ஸோ இதில் நம்ம கேட்டகரைஸ் பண்றப்ப ஜென்ரல் டர்னுக்கு வந்து 719 போஸ்ட் இருக்குதுங்க. பிசிக்கு 619, பிசிஎம்க்கு 82, எம்பிசிக்கு 472, எஸ்சிக்கு 452, எஸ்சிஏக்கு 76, எஸ்டிக்கு 49. ஓகே, இதுல நான் எந்த கம்யூனிட்டி ரேங்க் இருந்தா எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கேட்கிறப்ப, பிசியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1200 வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க், சரிங்களா? ஓவரால் ரேங்க் இல்ல, கம்யூனிட்டி ரேங்க் 1200 இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எதனால நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஜென்ரல் டர்ன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சீட், 60ல இருந்து 70% சீட் யார் எடுப்பாங்கன்னா பிசி தான் எடுப்பாங்க. அதே எம்பிசி வந்து இதுல 20 to 30% இந்த சீட் வந்து எடுப்பாங்க. ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய சீட்டு ஓப்பன் கேட்டகரியில் இருக்கவங்க ரொம்ப கம்மியா தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். அப்ப பிசியில நிறைய பேர் ஒரு 60-70% பேர் போவாங்க. அப்ப 719ல ஒரு 60% அப்படின்னு நம்ம போறப்ப ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா? அதை ஆட் பண்றப்ப 1200ல இருந்து 1300 ரேங்க் வரைக்கும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுல டைபிஸ்ட் வேகன்சிஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைச்சா, விஏஓ போஸ்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சி விஏஓ போஸ்ட் கிடைச்சா எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைப்பிங்ல அவங்க திரும்பியும் கவுன்சிலிங்க்கு வந்து அந்த டாப் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த டாப் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ரேங்கிங்ல அவங்க பின்னாடி இருந்தாலுமே கூட டைபிஸ்ட் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்கும் அப்படின்றப்ப அதை விட்டுட்டு பின்னாடி வந்து டைபிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால ஒரு வேகன்சி வரும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ பிசிஎம் அப்படின்னா 82 அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? ஸோ அதுல வந்து ஓப்பன் கேட்டகரியில இருந்து அவங்க எடுப்பாங்க, 4 to 3% எடுப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 120-130 ரேங்க் உள்ள நீங்க பிசிஎம் ரேங்க்ல இருந்தா உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குங்க. எஸ்சியில பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 ரேங்க்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி ரேங்க் 500ல இருந்து 550 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எஸ்சியா இருந்தா கிடைக்கும். எஸ்சிஏவா இருந்தா ஒரு 150 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது முதற்கட்டமாக நம்ம போட்டது, சரிங்களா? ஸோ நம்ம இந்த குரூப் 4க்காக ஒரு கட் ஆஃப் வீடியோ அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம். அதுல வந்து 152 கட் ஆஃபா இருக்கலாம் பிசிக்கு அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா 151 இருக்குங்க. ஸோ இதே 152ல தான் 51 மாறி இருக்குன்னா நம்ம ஒரு 700 போஸ்ட் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு, சரிங்களா? நம்ம போட்டப்ப அந்த 700 போஸ்ட் ஆட் பண்ணல, அதனால நம்ம 152 அப்படின்னு நம்ம போட்டோம். இப்போ 151. ஸோ 151 அப்படின்றது ஒரு மேஜிக் நம்பரா இருக்கும். அதுல அந்த மார்க் எடுத்த முக்கால்வாசி பேருக்கு வேலை கிடைக்கும், கொஞ்சம் கால்வாசி பேருக்கு வேலை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குங்க. ஓகே, நான் இன்னும் இந்த டைபிஸ்ட் போஸ்ட் 1400 போஸ்ட் கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ அதனுடைய கேட்டகரிஸ் வைஸ் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருக்குங்க. ஜென்ரல் டர்ன்ல 432. இதுக்கு நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணல, சரிங்களா? ஸோ அதனால நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா அதை வச்சு நம்ம போடுறேன். ஓகே, ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தொடர்ந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இங்க படிச்ச பசங்க நிறைய பேர் 85வது ரேங்க், 700வது ரேங்க், 650வது ரேங்க், ஓவரால் ரேங்க், அது மாதிரி நிறைய பேர் ரேங்க் வாங்குறாங்க. ரேங்க் வாங்குற யாரும் ஒருத்தர் கூட ஃப்ளூக்ல வாங்குறவங்க கிடையாது. இதுக்காக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து படிச்சவங்க தான் இந்த வேலையை வாங்குறாங்க.
தொடர்ந்து ஒரு நீடித்த அந்த பயிற்சி திட்டத்தோட அவங்க அணுகுனாங்க அப்படின்னா அந்த தேர்வை நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம படிச்சுட்டே இருப்போம். 2 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆகிற அளவுக்கு நம்ம அப்டேட் ஆகிக்கணும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா செட் பண்றாங்க. கான்ட்ரவர்சிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி நம்ம கிட்ட இன்னும் கூட அவங்க நல்லா எதிர்பார்க்கறாங்க அப்படின்றப்ப நீங்க ஒரு ஆபீசரா ஆக போறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பாத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 1 இயர் பேட்ச் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்கோம், சரிங்களா? ஸோ அதுல என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த டீடைல் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. குரூப் 2A உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 145 அண்ட் எபோவ் குரூப் 2ல நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த பேட்ச் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் கட் ஆஃப் என்ன அப்படின்னா 151 மார்க்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். 226.5 மார்க்ஸ், அதாவது 151 கேள்வி அப்படின்றது ரொம்ப ஒரு நெக் ஆஃப் த மூமெண்டா இருக்கும். கவுன்சிலிங் கண்டிப்பா கால் அப்படின்றது உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ பார்ப்போம். ஃபர்தரா இந்த குரூப் 4 ரிசல்ட் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் எனக்கு 1 மார்க் 2 மார்க்ல போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு ஸோ அடுத்த மாசத்துல அதற்கு அடுத்த மாசத்துல உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளானர் அப்படின்றத போட்டுருவாங்க. அதுல உங்களுக்கு எப்ப எக்ஸாம் வருது அப்படின்றதை போட்டுருவாங்க. வேகன்சிஸ் கண்டிப்பா நிறைய வருங்க. எலெக்ஷன் அப்படின்றதுனால நிறைய வேகன்சிஸ் அப்படின்றது வரும். ஸோ அதற்காக இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 10 மார்க் தான் வித்தியாசம் அப்படின்றவங்க அடுத்த வாய்ப்பை உங்களுக்காகவே டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை இறுக்கி நம்ம பிடிச்சிக்கலாம். நன்றிங்க.